அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். உண்மையில் கணக்கு என்பது கடல் போன்றது. ஆனால் அது தெரிந்தவர்களுக்கு ஒரு அழகான குளம். எனவே அந்த அழகான குளத்திலே இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு வினா, இறுதி பரீட்சையிலே 2025ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையில் காப்போத்த சாதாரண தர பரீட்சையிலே வந்திருந்த ஒரு வினா ஒன்றை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது பகுதி 2 பகுதி ஏயிலே வந்த பங்குச்சந்தை அதனோடு தொடர்பான கூட்டு வட்டி சம்பந்தமான ஒரு வினா. அதனை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஒரு வங்கி வைப்புகளுக்காக 15% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தை கொடுக்கின்றது. வட்டி ஆண்டுதோறும் வைப்பு தொகையுடன் கூட்டப்படுகிறது. அந்த தரவு நான் இங்கே காட்டிருக்கிறேன். அதே போல ஒரு நிதி கம்பெனியில் ஒரு பங்கு 60 ரூபாய் வாங்கப்படலாம். அப்ப நிதி கம்பெனி ஒன்றில் பங்கு ஒன்று 60 ரூபாய் ஆக வாங்கப்படலாம்ங்கிற தரவையும் நாங்கள் இங்கே இந்த கருப்பு நிறத்தினால் காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வினாவிலே முதலாவது கேள்விக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அதாவது என்ன செய்யறாம், அமலன் 60,000 ரூபாவை 2 ஆண்டுகளுக்காக ஒரு வங்கி கணக்கிலே வைப்பு செய்கிறார். முதலாம் ஆண்டிற்காக அவருக்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு? இவ்வாறான கேள்விகள், அதாவது பங்குச்சந்தை கூட்டு வட்டி சம்பந்தமான வினாக்களுக்கு தரப்படுகின்ற தரவுகளை இவ்வாறு குறித்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் மிக எளிமையான முறையில் இந்த கேள்விகளை அணுகக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற முதலாவது வினா, அமலன் ரூபாய் 60,000 ரூபாவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கி கணக்கிலே வைப்பு செய்கிறார். முதலாவது ஆண்டிற்காக அவருக்கு கிடைக்குகின்ற வட்டி எவ்வளவோ? அப்படி என்று சொல்லி சொன்னால் முதலாவது நம்ம பார்ப்போம் இந்த கேள்வியில, அமலன் 60,000 ரூபாவை 2 ஆண்டுகளுக்கு ஒரு வங்கி கணக்கில் வைப்பு செய்கிறார். அந்த வங்கி 15% கூட்டு வட்டி வழங்குகிறது. கேட்கப்பட்ட கேள்வி, இந்த 60,000 ரூபாய் காசு அவர் வைப்பு செய்வதன் ஊடாக முதலாம் ஆண்டில் அவருக்கு கிடைக்கிற வட்டி. எனவே நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, முதலாம் ஆண்டு வட்டி. முதலாம் ஆண்டு வட்டி அமலனுக்கு கிடைக்கின்ற வட்டி. அவருடைய முதல் 60,000 ரூபாய் தர 100ன் மேல் 15 1. ஒரு ஆண்டு என்பதால் 1, இந்த 2 சேவர் வட்டி வந்தால் 600 தர 15 9,000 ரூபாய் பெறப்படலாம். இதுதான் அவருடைய முதலாம் ஆண்டு வட்டியாக இருக்கும். ரைட். தொடர்ச்சியாக இரண்டாவது கேள்வி, பிள்ளைகள் 2 ஆண்டுகளின் இறுதியில் அமலனின் வங்கி கணக்கில் உள்ள மொத்த தொகையை காண்க. 2 ஆண்டுகளின் இறுதியில் மொத்த தொகை காண்பது என்பது பிள்ளையால் 2 வடிவத்தில் இந்த கேள்விகளை நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும். முதலாவது முறை என்னென்றால், 60,000 ரூபாவை 2 ஆண்டுகளுக்கு அவர் மொத்த தொகையை கேட்கக்குள்ள முதலாவது ஆண்டு இந்த வட்டியை நம்ம கண்டுட்டோம். ஆகவே நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த 2வது கேள்விக்கு முதலாம் ஆண்டில் நிறைவில் மொத்த பணத்தை பார்க்கலாம். அவருக்கு முதலாம் ஆண்டில் நிறைவில் மொத்த பணம். முதலாம் ஆண்டில் நிறைவில் மொத்த பணம் அவருடைய முதல் 60,000 ரூபாய் அதோட கூட்டணும். அவருக்கு கிடைக்கின்ற முதலாம் ஆண்டின் வட்டி கூட்டணும் என்று சொல்லி சொன்னால் 69,000 ரூபாய் தான் அவருடைய முதலாம் ஆண்டின் நிறைவில் மொத்த பணமாக இருக்கும். இப்ப பார்ப்போம் நம்ம என்னென்னு சொன்னால், அடுத்த கட்டமாக 2ஆம் ஆண்டில் அவருக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கிறது பார்ப்போம். 2ஆம் ஆண்டின் வட்டி, 2ஆம் ஆண்டின வட்டி 69,000 அவர் முதலாம் ஆண்டின நிறைவில் இருக்கின்ற மொத்த பணமாக இருக்கும். அதுக்கு திரும்பி வட்டி பார்க்க வேண்டியவர் 100ன் மேல் 15 தர 1. திரும்பி 2 செய்வரையும் சுருக்கணும் என்று சொல்லி சொன்னால் 690 தர 15 10,350 ரூபாவாக இருக்கும். இதுதான் அவருடைய 2ஆம் ஆண்டின் வட்டியாக இருக்கும். கேட்கப்பட்ட கேள்வி, 2ஆம் ஆண்டின் இறுதியில் அவருக்கு கிடைக்குகின்ற மொத்த பணம். அப்ப 2ஆம் ஆண்டின் இறுதியில் கிடைக்கும் மொத்த பணம். 2ஆம் ஆண்டின் இறுதியில் மொத்த பணம். அவருடைய முதலாம் ஆண்டின் நிறைவில் இருக்கின்ற மொத்த பணம் 69,000 ரூபாய். அதே போல அவருக்கு 2ஆம் ஆண்டின் வட்டி 10,350 ரூபாய் கூட்டினோம் என்று சொல்லி சொன்னால் வருகின்ற விடை 79,350 ரூபாயாக இருக்கும். சரி, இது முதலாவது வடிவத்தில் இந்த கேள்வியை இவ்வாறு அணுகலாம்.
அடுத்து பிள்ளைகள் இரண்டாவது விடயத்திலையும் நம்ம முறை 2லையும் இந்த கேள்விகளை இவ்வாறு அணுகலாம். நம்ம இந்த கேள்விகளை நாங்கள் சரியா பிள்ளையா என்று பார்ப்பதற்கு இவ்வாறான முறையிலையும் நாங்கள் இதை அணுகி செய்து பார்க்கலாம். அதாவது பிள்ளையால் எப்படி செய்வோம் என்று சொல்லி சொன்னால், அவருடைய ஆரம்பத்திலே அந்த கூட்டு வட்டி வழங்குகின்ற வங்கியிலே 15 வீதம் வட்டி வழங்குகின்ற அவர் இடுகின்ற முதல் 60,000 ரூபாய், அதே போல வட்டி 15 வீதம். எனவே 100ன் மேல் 115 இட்டோம் என்று சொல்லி சொன்னால் இந்த தொகை முதலாம் ஆண்டின் இறுதியில் கிடைக்குகின்ற மொத்த பணமாக இருக்கும். மீண்டும் ஒரு 100ன் மேல் 115 போட்டோம் என்று சொல்லி சொன்னால் இது இரண்டாம் ஆண்டின் இறுதியில் மொத்த பணமாக இருக்கும். இங்கே இதற்கும் இடையில வேறுபாடு என்று சொல்லி சொன்னால், இதிலே நாங்கள் காண்கின்றோம் எப்படி முதலாம் ஆண்டின் வட்டியை காண்கின்றோம். அதனை முதலாம் ஆண்டின் நிறைவில் மொத்த பணம் அவருடைய முதல் 60,000, முதலாம் ஆண்டு வட்டி 9,000, 69,000. அதே போல இரண்டாம் ஆண்டு வட்டியை காண்கின்றோம் 10,350 ரூபாய். அதே போல இரண்டாம் ஆண்டின் அந்த வட்டியையும் இந்த முதலாம் ஆண்டின் நிறைவில் இருக்கிற மொத்த பணம் 69,000 கூட்டணும் என்று சொல்லி சொன்னால் நேரடியாக 79,350 ரூபாய் என்கின்ற தொகை பெறப்படும். இங்கே இந்த 60,000 ரூபாவை 100ன் மேல் 115 பெருக்குகின்ற போது முதலாம் ஆண்டின் நிறைவில் மொத்த பணம், அதனை மீண்டும் 100 மேல் 115 பெருக்கின்ற போது இரண்டாம் ஆண்டில் கிடைக்குகின்ற மொத்த பணத்தை நாங்கள் நேரடியாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த 2 சைபர், இங்க 2 சைபர், இந்த 2 சைபர் வெட்டினோம் என்று சொல்லி சொன்னால் 6 தர 115 தர 115 பிரிக்கணும் என்று சொன்னால் நேரடியாக 79,350 ரூபாய் பெறப்படும். சரி பிள்ளை, இது எங்களுடைய இரண்டாவது கேள்விக்குரிய விடையாக இருக்கும். அடுத்த மூன்றாவது வினா தரப்பட்டிருக்கிறது. அமலன் வங்கியில் பணத்தை வைப்பு செய்து ஒரு ஆண்டிற்கு பின்னர் ரமணி நிதி கம்பெனியிலிருந்து 60,000 ரூபாய்க்கு பங்குகளை வாங்குகின்றார். அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? அதாவது பங்கு லாபத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டு வட்டி சம்பந்தமான கேள்வியிலே 2 வருடங்களுக்கு பிறகு அமலனின் மொத்த பணம் எவ்வளவு என்று சொல்லி கண்டிருந்தோம். அதனை தொடர்ச்சியான ஒரு கேள்விதான் அந்த பங்கு லாபம் சம்பந்தமான கேள்வி. அதிலே சொல்லப்படுகின்ற விஷயம் ரமணி சம்பந்தமான விஷயம். ரமணி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அந்த நிதி கம்பெனியில் 60,000 ரூபாய் பங்குகளை வாங்குகின்றார். ரமணி 60,000 ரூபாய் பங்குகளை வாங்குறார். அந்த கம்பெனி ஒன்றின் பங்கு ஒன்றின் விலை 60 ரூபாவும் அங்கே ஏற்கனவே அந்த தரப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இப்ப இந்த கேட்கப்படுகின்ற கேள்வி, அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? மூன்றாவது கேள்வி, ரமணி வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை. ரூபாவை 60ஆல் பிரிக்கப்படும். எனவே 1000 பங்குகளை ரமணி வாங்கியிருப்பார். சரி, நாலாவது கேள்வி. அவ்வாண்டின் இறுதியில் ரமணி ஆண்டுக்கான பங்கிலாப பணத்தை பெற்று, இதன் மூலமாக அவ என்ன செய்யறான்? ஆண்டுக்கான பங்கிலாப பணத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய எல்லா பங்குகளையும் ஒரு பங்கு 75.35 ரூபாய் வீதம் விற்கின்றார். இப்போது ரமணியிடம் உள்ள மொத்த பணம் 2 ஆண்டுகளின் இறுதியில் அமலினின் வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணத்துக்கு சமரனின் நிதி கம்பெனியின் மூலம் ஒரு பங்கிற்காக கொடுக்கப்படுகின்ற பங்கிலாபத்தை கேட்கிறாங்க. கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ரமணி வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை 1000 பங்குகள். அதன் மூலம் இந்த கம்பெனியில வழங்குகின்ற அந்த பங்கிலாபத்தையும் பெற்றுக்கொண்டு, அதே போல இந்த 1000 பங்குகளையும் ஒரு பங்கு 75.35 ரூபாவுக்கு விற்பனை செய்வதன் மூலம் பெறப்படுகின்ற அந்த மொத்த தொகை ஏற்கனவே அமலனின் 2 வருடங்களுக்கு மொத்த தொகைக்கு சமன் என்று சொல்லி சொன்னால், இந்த கம்பெனியிலே வாங்கிய அவர் ஒரு பங்கிற்கான பங்கிலாபத்தை இந்த கேள்வியில கேட்கிறாங்க. எனவே நான் என்ன கருதுறேன் என்று சொல்லி சொன்னால், இங்கே இந்த ஆண்டிற்காக அவருக்கு கிடைக்கின்ற பங்கு லாபத்தை நான் X ரூபாய் என்று எடுக்கின்றேன். அதாவது இந்த கம்பெனியின் மூலம் வழங்கப்படுகின்ற மொத்த லாபத்தை X ரூபாய் எடுக்கின்றேன். மொத்த பங்கு லாபம் X என்க அப்படின்னு எடுக்கிறேன். இப்ப பார்ப்போம், அவர் அந்த மொத்த பங்கு லாபத்தையும் அதே போல ஒரு பங்கை அவர் விற்கிறார் 75.35. எனவே நான் இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். மொத்த பங்கு லாபம் அவர் பெற்றுக்கொண்டு, அதே போல நமக்கு இருக்கிற மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 1000. அந்த 1000 பங்குகளையும் அவர் விற்கார். ஒரு பங்கு எவ்வளவு விற்காருன்னு சொன்னால் 75.35. விற்பதன் மூலம் கிடைக்கின்ற பணம் தான் இங்கே அமலன் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் பெற்றுக்கொண்ட மொத்த பணம். ஏற்கனவே நம்ம கண்டம் 79,350
ரூபாய். அப்ப கேள்வியினுடைய ஐடியா என்னன்னு சொல்லி சின்ன பிள்ளையால், இந்த கம்பெனி வழங்குகின்ற மொத்த பங்கு லாபத்தை நான் எக்ஸ் ரூபா என்று கருதுகிறேன். எனவே அந்த பங்கு லாபத்தையும் அதே போல ஏற்கனவே அவர் அந்த 1000 பங்குகளையும் ஒரு பங்கு 75.35 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறார். அந்த பங்கை கூட்ட வருகின்ற தொகை ஏற்கனவே அமலன் 2 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு கிடைக்கின்ற மொத்த தொகை 79,350 ரூபாய் ஏற்கனவே அந்த கேள்வியில கண்டிருக்கின்றோம். எனவே இதன் மூலம் கிடைக்கின்ற இந்த எக்ஸை காணலாம். அப்ப நம்ம முதலாவது எக்ஸை காண்றது ஐடியாவை நம்ம எடுத்து செய்வோம். இப்ப எக்ஸ் ஆக 1000 நம்ம 75.35 பிரிக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் 75,350 சமன் 79,350 ரூபாய். எனவே எக்ஸ் சமன் 79,350 75,350 கழிச்சம் என்று சொல்லி சொன்னால் எக்ஸ் சமன் 4,000 ரூபாய் பெறப்படும். சரி பிள்ளையா, ஆனால் இங்கே கேள்விக்கு நல்ல அவதானிக்கணும். கேட்கப்பட்ட கேள்வி, இப்பொழுது ரமணிடம் உள்ள மொத்த பணம் 2 ஆண்டுகளின் இறுதியில் அமனனின் வங்கி கணக்கில் உள்ள மொத்த பணத்துக்கு சமனனின் நிதி கம்பெனியின் மூலம் ஒரு பங்கிற்காக கொடுக்கப்படுகின்ற பங்கு லாபம். எனவே நான் இங்க கண்டது மொத்தமான பங்கு லாபம், அதாவது 1000 பங்குகளுக்குமான கிடைக்கப்பட்ட பங்கு லாபம். எனவே ஒரு பங்கிற்கான பங்கு லாபம் 4,000 ரூபாவை 1000 பங்குகளால் பிரிக்க வருகின்ற 4 ரூபாயாக இருக்கும். எனவே ஒரு பங்கிற்காக கிடைக்கின்ற பங்கு லாபம் 4 ரூபாயாக இருக்கும். இந்த கேள்விகள் பிள்ளையால் 2025ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையிலே பகுதி ஏயிலே வந்த முதலாவது கூட்டு வட்டி அதே போல பங்கு லாபம் சம்பந்தமான வினாக்கேள்விகள். இந்த கேள்விகளுக்குடைய விடைகள் உங்களுக்கு நான் விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். எனவே உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.